ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஷென் வந்து அங்கே நடந்து வந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஆனன்னு ஒரு பொண்ணு காரில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறா. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ இதிலே தெரியுது ரெண்டு பேருக்கு எப்போவுமே ஆகாது போல். நம்ம ஹீரோயின் வேறு இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கா. அந்த ஆன் சொல்கிறா, நீ இப்போது ஜியோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிட்டு இருக்க, இன்வைட்டே பண்ணாமல் போறியோ அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது என்னோட பாய் ஃப்ரெண்டா, அவன் வந்து இன்வைட் பண்ணாட்டியும் போவேன், அவன் வந்து எனக்கு ஸ்பெஷலாக இன்விடேஷன்லாம் வச்சான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே பார்த்தா ஒருத்தவர் வராரு, வயசானவர் மாதிரி பாடி கார்டு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறா. ஆக்சுவலி அவர் கீழே விழுக போகிறாரு, அதனால ஹீரோயின் ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருக்கா போல். அவருக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்கா. ஆனால் இப்போ தான் தெரிய வருது அவர் ரொம்ப பணக்காரரு. நம்ம ஹீரோ லூவோட அப்பா தான் போல். அவர் லைஃப்பை வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பாடி கார்டு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ லூ வந்துடுறா. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, டேய் உனக்கும் மேரேஜே ஆகலை, இப்போ ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ தான் தெரிய வருது அந்த ஆன் கூட அந்த ஜீக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போல். நம்ம ஹீரோயின் அப்ராடில் இருக்கும் போது அவன் ஆன் கூட தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோயினை வந்த உடனே கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருப்பான் போல். முன்னாடியில் நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து பணத்தெல்லாம் பறிச்சு இருந்திருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. ஸோ இப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. எங்கள் பர்த்டே பார்ட்டியில் பார்த்து அந்த ஆன் வந்து நம்ம ஜீக் கூட இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எதுவும் கண்டுக்காம அங்கே அந்த ஜீக்கிட்ட போயிட்டு அவள் வாங்கின ப்ரெசண்ட்டை கொடுக்குறா. அவன் எல்லாருக்கும் முன்னாடி வச்சுட்டு, நீ என்ன ப்ரெசண்ட் வாங்கிட்டு வந்திருக்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, அப்புறம் நான் உன்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன், நான் அவனை லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கோம் அப்படின்னு, அது வந்து நீயா நினச்சிக்கிட்டேன், நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆன் தான் நல்லவ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு ஃபுட் டெலிவரி மேன் போல். அவர் அங்கே வந்துருக்காரு. அவரையுமே அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வந்து என்ன இன்சல்ட் பண்ணால் கூட நான் தாங்கிப்பேன், ஆனால் நீங்கள் எங்கள் அப்பாவை ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. அவர் வந்த உடனே அங்கே எல்லாருமே அவரையுமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அவருக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் இருக்கலாம் தெரியும் இல்லை, ஸோ அதனால் இந்த ஜீ கிட்ட கான்டாக்ட் இருந்திருக்கும் போல். அவர் சொல்கிறாரு, உனக்கு லூ கம்பெனி கூட கான்டாக்ட் இருக்கல, அதை நான் இப்போவே கேன்சல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவுமே கேன்சல் பண்ணிடுறான். ஆனால் அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ஜீக்கு கால் வந்துடுது. ஸோ அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த ஆண்க்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நார்மல் பர்சன் மாதிரி இருக்காரு. இவர் சொன்ன உடனே எப்படி இது வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா, அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா எல்லாத்தையும் வெளியில் கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஹீரோவோட அப்பா கிட்டே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க காப்பாற்றினதுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியும், நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்துட்டு ஷென் ஒரு பார்ட்டிக்கு போனால் உனக்கு நான் 1 lakh தரேன், நீ வந்து அந்த மாதிரி நிறைய பார்ட்டி அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. பிகாஸ் அவளுக்கு பண தேவை இருக்குல்ல, அதனால. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டிக்கு போயிருக்கா. பார்த்தா அந்த ஜி அதுக்கப்புறம் அந்த ஆனும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோ கிட்டே பேசுறதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்குலாம் எதுவும் தெரியாது, அவன் வந்து கண்டிப்பாக நம்மளோட கான்ட்ராக்டை திரும்ப ஏற்றுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தானே வந்திருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு அவள் வேகமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. பிகாஸ் அவளுக்கு தெரியும்ல லூ குரூப்போட பிரசிடென்ட் யாருன்னு அவனுக்கு தெரியாது, பட் லூ குரூப்பை பற்றி தெரியும்ல. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறேன்னா அங்கே எல்லோரும் கேதர் ஆக்கியிருக்கும் போது அங்கே ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி விட்டுறா. ஸோ அங்கே அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிடுது, எப்படி நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆனோ அந்த ஜியும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறா அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு அவன் யாருன்னு சொல்லிட்டு சுத்தமாக அடையாளமே தெரியல, நம்ம ஹீரோவை பார்த்ததே இல்லைல்ல. ஸோ அதனால் பிரசிடெண்ட் என்ற விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. அப்போது அவன் சொல்கிறான், இங்கே நீ பார்ட்டியை கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது என்ன ஓ வீட்டு பார்ட்டியா, நான் வந்து சில உண்மைகளை நிரூபிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவன் எல்லாத்தையும் கத்திட்டு இருக்கா, நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கா, நான் வந்து இந்த மாதிரி பேசல அப்படின்னு அந்த ஜீ சொல்லிட்டு இருக்கான். பட் யாருமே அவனை நம்புற மாதிரி இல்லை. அங்கேருந்து ஆனியும் ஜீயும் அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியில் போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா வந்த உடனே அவள் சொல்கிறா, நான் பார்ட்டியவே கெடுத்துட்டேனே அப்படின்னு கேட்கும் போது அவர், இல்லைம்மா நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்கிறாரு, நீ லூ குரூப்லேயே வந்துட்டு நீ வேணா அப்ளை பண்ணிப்பாரு ஜாப்க்கு, கண்டிப்பாக உனக்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது
நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்கிறா. அவள் டிசைனிங் சூப்பராக பண்ணுவா போல். இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு ஷென் வந்து உன் கம்பெனியில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நீ அதுக்கு அப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவளுக்கு இன்விடேஷனும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா தேங்க்யூ சொல்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எனக்காக பார்ட்டி அட்டன் பண்ணல, அதுக்கான மணி இங்கே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின்மே எதுவும் சொல்லாமல் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாள். ஸோ அங்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நல்ல ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப்புக்கு போயிருக்கா. அப்போது அங்கே பார்த்தா அந்த ஜி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அண்ட் அவள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு புள்ளி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன் வேணும்னே அவன் நெக்லஸ் கழட்டி நம்ம ஹீரோனோட பேக்கில் போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் அங்கே சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறா, இவன் என்னோட நெக்லஸை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானும் திருடலை அப்படின்னு சொன்னேன். பேக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அங்கே எல்லாரும் செக் பண்ணி பார்த்தா அது வந்து அவள் பேக்கில் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதை நான் கண்டிப்பாக பண்ணல, கண்டிப்பாக எனக்கு இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன் சொல்கிறா, எங்களை மாதிரி ஆளுகளுக்கே காட்ட மாட்டாங்க, ஒன்றை மாதிரி ஆளுக்கு காட்டிடுவாங்களா? கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க, நீ தான் திருடி இருக்க, கண்டிப்பாக உனக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே லூவோட அப்பா வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆக்கிடுறாங்க. பிகாஸ் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல, இவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே பேசிக்கல, அந்த ஃபுட்டேஜும் போட்டு காமிச்சிடுறாங்க. தெரிஞ்ச போய் இந்த ஆன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு காம்பன்சேஷனும் பே பண்ணுறதுக்காக சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஜீக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க ஆன் மேலே, என்னடா இவ இருக்கிற காசையும் போக்கிடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேஷன் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வெளியில் வந்தால் நம்ம ஹீரோ வந்து இடிச்சிடுறான். அப்போது ஹீரோயின் திரும்பவுமே அவன்கிட்ட, நீ கண்ணை எங்கே வச்சுட்டு வர, நீ நல்லா பார்த்து நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இன்னும் தெரியல அந்த லூ கம்பெனிக்கு பிரசிடென்ட் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட கம்பெனிக்கு போயிருக்கா இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக. அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளும் இன்டர்வியூ கொடுக்க தான் வந்திருப்பா போல். அவளோட பேர் ஜூ. அவளுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடுறா. பிகாஸ் ஹீரோயின் டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இவளுக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நல்லவ மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போன உடனே ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்கள் எங்கே வெயிட் பண்ணக்கூடாது, இன்னொரு ரூமில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டுறா. இதெல்லாம் அந்த ஜூவோட வேலை தான் போல். ரொம்ப நேரம் ஆகிடுது, யாருமே வந்து இன்டர்வியூக்காக ஹீரோயினை கூப்பிடவே இல்லை. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்கிறது இங்கே ஏதோ தப்பு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த இன்டர்வியூ ரூமுக்கு போகிறா. அந்த ஜூவை செலக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவள் டிசைன்லாம் காமிக்கிறா. அப்புறம் சொல்கிறா, இவங்க என்னை ட்ரிக் பண்ணிட்டாங்க, என்னை கொண்டு போய் தனியாக ஒரு ரூமில் வச்சுட்டாங்க, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலை, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சி வந்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லும் போது யாருமே அதை நம்புற மாதிரி இல்லை. அங்கே இன்டர்வியூவருமே, இல்லைப்பா நீ வந்து வந்த டைம் தப்பு, நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, கண்டிப்பாக நீங்கள் இவங்களை செலக்ட் பண்ணணும், இவங்க ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருமே டிசைன்ஸ்லாம் பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினை செலக்ட் பண்ணிடுறாரு. இந்த ஜூக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இந்த செலெக்ஷன் பார்ட்டிலாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த ஜூ வந்து செலெக்ஷன் பார்ட்டி வச்சுருப்பா போல். நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்கா. பட் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கா, அவள் ஏதாச்சும் இவ்வளோ புள்ளி பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. நம்ம ஹீரோயின் எல்லாருமே அங்கே ரொம்ப ஏழை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவளை இன்சல்ட் பண்ணிவிட்டு அவள் ட்ரெஸ்ஸையுமே கட் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் ஒரு டிசைனர் ஆச்சே, ஸோ அதனால் போய் அந்த ட்ரெஸ்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துடுறா. இப்போது அந்த ட்ரெஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இவள் வந்து நல்லவளாகணும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சாரி கேட்குறா. அப்புறம் நான் வந்து உனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தா, அது வந்து சோய் சாஸ் போல். நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நீ வந்து இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில் வந்துடுறா. அங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஜாக்கெட் கொடுத்துட்டு, இப்போ நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் அவங்க பேசினதை வச்சே நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறா, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா நீ வந்துட்டு இந்த கம்பெனிக்கே பிரசிடென்ட், நான் எம்ப்ளாயி மட்டும்தான், நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பேசினா கூட காசப் பண்ணிடுவாங்க, ஸோ உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப்க்கு தான் நம்ம ஹீரோயின் அப்புறம் இந்த ஜூ வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, யாரோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயினை ஒர்க் பண்ண விடாமல் எல்லாருமே அந்த ஜூ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு வேலையாக கொடுத்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லாமல் வேலையெல்லாம் பார்க்குறா. அதுக்கப்புறம் அவள் வந்து ஓவர் டைமும் அதுக்காக பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் கேட்குறான், உன் டிசைன்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அவள் டிசைன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோயினுக்கு போக லேட் ஆகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கா. வந்து ஹீரோயினோட டேலண்ட்டில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அவன் க்ளோஸாலாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். அவளுக்கு ஷை ஆகிட்டு இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி தரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவள் அங்கே இருக்கிறதுக்கு ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஏர்லியராக அந்த ஜூ வந்துடுறா. அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துடுறா. ஸோ அதை வந்துட்டு இவ பண்ணதான் எல்லாருக்கும் காட்டிடணும் அப்படின்னு அதெல்லாம் திருடிட்டு கம்ப்யூட்டர்லேருந்து அவள் பண்ண டிசைன்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்தா அவள் டிசைனையும் காணும், அவள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணதையும் காணும். அங்கே அவள் கண்டுபிடிச்சிடுறா இந்த வேலையை பார்த்தது ஜூ தான் அப்படின்னு. ஆனால் யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை. அந்த மேனேஜர் மாதிரி இருந்தார்ல இன்டர்வியூவர், அவர் ஆக்சுவலி இந்த ஜூவோட அங்கிள் தான் போல. அதனால தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு எப்படி அவள் பண்ணதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்துட்டு அவர் ஜூக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார் அந்த மேனேஜர். அதனால அவர் எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ரொம்பவே பேடாக இருக்குது, அதில் எதுவுமே கிளியராக தெரியாது அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த ஜூ கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் உன்னோட வேலையில் என்னோட வேலையும் அடங்கி இருக்கு, அதை நீ யோசித்து கொஞ்சம் செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த டிசைன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோ நேற்று நைட் தான் அந்த டிசைன்ஸை பார்த்தான் இல்லையா, அதெல்லாம் ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் நேமை நோட் பண்ணாமல் அதை அப்படியே அப்ரூவ் பண்ணிடுறான் அந்த ஹீரோயினோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஜாப் இல்லாமல் போயிடுது. இன்டர்ன்ஷிப்பில் தான் அவள் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துடுது. நம்ம ஜூக்கு வந்து பெர்மனெண்ட்டாக அங்கே ஜாப் கிடைச்சிருது. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து என்ன புரிஞ்சிருதுன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்ஸை இருக்குன்னு வேற காசப் இருக்கும் போல. ஸோ இந்த ஜூ தான் அவனோட ஃபியான்ஸை, அதனால தான் அவன் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் நைட் போல் நடந்து போயிட்டு இருக்கா. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ஜூ வந்துட்டு ரவுடி பசங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பா போல். அவங்களாம் வந்து ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்களெலாம் காப்பாற்றி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அவளுக்கு வந்துட்டு என்ன நினைப்புனா ஜூ தான் ஃபியான்ஸை நினச்சிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதனால் அவள் பெருசாக அதை ஒன்றும் கேர் பண்ணிக்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும், நான் வந்து என்னோட அங்கிளை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா லூவோட அப்பா தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி காட்டிக்கல, அவரும் காட்டிக்கல. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஓ அப்போ நீங்கள் வந்து அங்கிளாக இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் உண்மையான ஐடென்டிட்டியை நம்ம ஹீரோயின் கிட்டே இன்னும் சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தா அவர் நான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நாங்கள் திடீர்னு கரண்ட் போயிடுது. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப பயம் போல் இருட்டுனா. ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே திரும்பவுமே கரண்ட் ஆன் ஆகிடுது. அவர் வந்து பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு சரி சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஆன் அப்புறம் அந்த ஜீ 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு தெரியல இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஹீரோயினை ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு அதை ரவுடி பசங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி அவன் பேண்ட்டை கழட்டி விட்டு அதை ஃபன்னியாக வீடியோவுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி அட்டன் பண்ணும் போல் நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு போகிறான். உனக்கு சேலரி கொடுக்குறேன், நீ என்னோட பார்ட்னராவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்கே போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த பிஸ்னஸ் பார்ட்டியில் இருக்க ஹெட்டுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு தப்பான கண்ணு தான் இருக்கு. அது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிறது. அவன் தப்பான டச்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பயங்கரமாக அவனை அடிச்சுட்டு பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறியா, நீ உன்னை மாதிரி ஆள்கிட்ட எனக்கு கான்டாக்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துடுறான். அப்புறம் வழியில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவள் வந்து யோசிக்கிறா, இவனுக்கு தான் ஃபியான்ஸே இருக்குல்ல, எதுக்கு என்ன கேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் பார்த்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஜூ வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பா போல் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்னு. அங்கே திரும்பவுமே ரவுடி பசங்களாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கையில் அடியெல்லாம் பட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஹீரோவை சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வரப்போகிறா போல். ஸோ அந்த அசிஸ்டன்ட்க்கு அது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே அடிப்பட்ட மாதிரி ஆக்ஷன் போடணும் அப்படின்னு கட்டெல்லாம் போட சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்த உடனே அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் எங்கள் பாஸ்க்கு உங்களால் எவ்வளோ அடிபட்டுருச்சுன்னு, நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பேச முடியல. பிகாஸ் இவ்வளோ காப்பாற்ற
காப்பாற்ற போய் தானே அவனுக்கு அடிபட்டுச்சு. ஸோ அதனால அவனுமே அவனுக்கு ஃபீட் பண்ணுறா, அதுக்கப்புறம் நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் காட்டுறாங்க அந்த ஜூ வந்துட்டு பர்சனல் டிசைனராகவும் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் தெரியல அந்த டிசைன் வந்து நம்ம ஹீரோயின் பண்ணது தான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதை பற்றி ஹீரோ கிட்ட எதுவும் பேசிக்கவும் இல்லை போல். ஹீரோயின் யோசிக்கிறா அவன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இப்போ வந்து பார்த்தா இவளுக்கு தான் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கா, அப்போ அவன் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோ பார்க்கறதுக்காக வரா, அவன்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறான், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா வந்திருப்பாரு போல். அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, போதும் போதும் ஆக்டிங்லாம், நானும் உன் ஆக்டிங்க்கு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு திரும்பவுமே எங்கள் அங்கிள் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு டவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாரு, லூவோட அப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பக்கம் அந்த ஜூ இருப்பா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பா போல். ஸோ அங்கே நின்று அந்த அங்கிள் கூட நின்று பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எதுவும் சரியாக பண்ணல, பிகாஸ் லூவோட அப்பா வந்து யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் போல். ஸோ இவளுக்கு டவுட்டாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பவுமே நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு உள்ளவே விட மாட்டேங்கிறான் பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஸோ அவள் சொல்கிறா, என்னோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்கல்ல, அப்புறம் ஏன் என்னை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, நான் பர்சனல் டிசைனராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு வந்துடுறான். அவனுக்கு புரிஞ்சுக்கிறது அவள் டிசைன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயினோட திருடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அங்கே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் கம்பெனிக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போன்னு சொன்ன உடனே அவனும் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அந்த மேனேஜரும் நல்ல ஒரு மாதிரி சேர்ந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறான், நீ முன்னாடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, அப்போ நீ அவளுக்கு ஃபேவர்லாம் பண்ணலையான்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நான் எதுக்கு ஃபேவர் பண்ண போகிறேன், அந்த டிசைன்ஸ் நீ பண்ணன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதை நான் தான் பார்த்தேன்ல என்னோட 2 கண்ணால், நீ தான் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் கேட்குறா, உனக்கு ஃபியான்ஸ் இருக்கா அப்படின்னும் போது லூ சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு ஃபியான்ஸ் எல்லாம் கிடையாது, நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு, பிகாஸ் அவள் தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாளே. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே நல்லா பேச ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் ஹீரோ சொல்கிறான், நீ எனக்கு பர்சனல் ஸ்டைலிஸ்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவளுமே ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கம்பெனிக்கு நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு போயிருக்கா. அங்கே பார்த்தா இமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசைனர் வராங்க. அவங்களுக்கு பர்சனல் ஸ்டைலிஸ்ட் வேணும். ஸோ அதில் வந்துட்டு ஜூ அதுக்கப்புறம் ஷென்லேருந்து யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதில் எப்படியாச்சும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. நைட் போல் நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணதெல்லாம் அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுறா. பார்த்தா அங்கே அந்த ஜூ இருப்பா இல்லையா, அவள் வந்துட்டு திரும்பவுமே அந்த டிசைன்ஸில் திருடிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே இமி இருக்கால அந்த டிசைனர், அவள் அங்கே வந்துடுறா. ஸோ அந்த ஜூ வந்து ஃபஸ்ட்டு நான் தான் அதெல்லாம் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காமிக்கிறா. அப்போது இந்த இமி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டிசைன் பண்ணது, அது திருடி நீ என்கிட்டே கொடுக்குறியா, உனக்கு சுயமாக யோசிக்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அந்த ஜூக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஷென் வந்து வேறோட தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறா. அந்த இமிக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ கான்டாக்டும் சைன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புன உடனே அங்கே அந்த மேனேஜரும் அந்த ஜூவும் சேர்ந்து ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, முடிஞ்சு நாங்கள் இப்போவே உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்புனோடனே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிடுறான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே புரிஞ்சு போயிடுது ஜூ ரொம்ப கெட்டவ, ஷென் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களாம் வந்து ஷென் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ பர்சனல் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டான்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே ஒர்க் லோட் ஆகிடுது. ஆனால் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. அவள் இவ்வளோ அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து டின்னருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே கப்பிள்ஸ்லாம் போகிற டின்னர் டேட்க்கு போயிருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நம்ம எதுக்கு இங்கே கப்பிள்ஸ்க்கு வந்திருக்கோம், நம்ம நார்மலானதுக்கே
ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை எங்கள் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவன் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அவன் சொல்கிறான், நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீ கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன சொல்ல போகிற, அதை வந்து நீ என்கிட்ட மெதுவாக கூட சொல்லலாம், இப்போ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே லிஃப்ட்டில் போனால் அங்கே லிஃப்ட்டை ஸ்டக் ஆகிட்டு அங்கே ரொம்ப இருட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு திரும்பவுமே பயமாகிடுது. ஹீரோயின் கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ண போனால் கரெக்டாக அங்கே லைட் வந்துடுது. நம்ம ஹீரோட ஐடியாலாம் வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல். ஸோ அங்கே பெரிய அஃபிஷியல்ஸ்லாம் நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே அவன் வந்து பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அங்கே பார்த்தா அந்த ஆன் அப்புறம் அந்த ஜீ இருப்பாங்கள்ல அவங்க வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜியோட அப்பாவும் வந்து அங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்காரு, நான் உன் கம்பெனி இல்லாமல் பண்ணிடுவேன், என் பையனை நீ இப்படி இன்சல்ட் பண்ணலாம், அவனை வந்து நீ ஃபன்னியாக வீடியோ எடுத்து நெட்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ஹீரோயினுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜியை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹாப்பியாக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.